السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹு தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. மௌத்துக்கு முன்பாக தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி நல்லவனாக மாறி கலிமா சொல்லி மௌத்தாக பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. துர்ருல் மன்சூர் என்ற தஃசீர் கிதாபில் நாம் ஒரு செய்தியை பார்க்கிறோம். யஹ்யா இப்னு அபீ கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்கிறார்கள். மன் கரஹ யாசீன் இதா அஸ்பஹ, காலை நேரத்தில் ஒரு மனிதன் யாசீன் சூராவை ஓதிவிட்டார். தயவு செய்து ஓத தெரிந்தவர்கள், யாருக்கு ஓத தெரியுமோ அவர்கள் இந்த வாய்ப்பை தவற விட்டு விடக்கூடாது. காலை நேரத்தில் ஒரு மனிதன் யாசீன் சூராவை ஓதிவிட்டார். லம் யஸல் ஃபீ பரஹின் ஹத்தா யுஸ்பிய, காலை வேளையிலே யாசீனை யார் ஓதுவாரோ அவர் அந்த நாளில் மாலை வரையிலும், அந்த நாளில் சாய்காலம் வரையிலும் அவர் சந்தோஷமாகவே இருப்பார். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானா. ஒமன் கராஹா இதா அம்சா, மாலை வேளையிலே யாசீன் சூராவை யார் ஓதுவார். லம் யஸல் ஃபீ ஃபரஹின் ஹத்தா யுஸ்பிஹ, அவர் மறுநாள் காலை வரையிலும் சந்தோஷத்திலேயே நீங்காமல் இருப்பார். அப்படின்னா புரியுதா? சந்தோஷம் நீங்க சந்தோஷமாகவே இருப்பார் என்று சொன்னார்கள் அல்லாமா யஹ்யா இப்னு அபீ கஸீர் ரஹ்மஹுல்லாஹ். சந்தோஷம் இல்லை, கவலையா இருக்குது, நிம்மதி இல்லை என்று சொல்வதிலே புலம்புவதிலே அர்த்தம் கிடையாது, பயன் கிடையாது. சந்தோஷத்தை தருவதற்கான யாசீனை காலையில் ஓதுங்கள், மாலை வரையிலும் சந்தோஷமாக இருங்கள். மாலையில் ஓதுங்கள், காலை வரையிலும் சந்தோஷமாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் ஓதுங்கள், ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருங்கள். இந்த வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா யாசீன் சூராவை கொண்டு நமக்கு வழங்குகிறார். மட்டுமல்ல, யாசீன் சூரா எவ்வளவு பாக்கியமானது என்று கேட்டால், யார் யாசீன் சூராவை ஓதுவாரோ அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். இது நபி மொழி. இன்னொரு ஹதீஸ், மன் கரஹ ஃபீ சத்ரின் நஹார் குலியத் ஹவாயிஜுஹு, யார் பகல் நேரத்திலே, பகலின் ஆரம்பத்திலே யார் யாசீன் சூராவை ஓதுவார், பகலின் ஆரம்பத்திலே யார் யாசீன் சூராவை ஓதுவாரோ அவருடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றி கொடுக்கும். யாசீன் சூரா ஓதிவிட்டால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேவையா, அது கிடைக்கும். யாசீன் சூராவை ஓதிவிட்டால் செல்வம் தேவையா, அது கிடைக்கும். யாசீன் சூராவை ஓதிவிட்டால் கல்வி தேவையா, அது கிடைக்கும். யாசீன் சூராவை ஓதிவிட்டால் குடும்பத்திலே ஒற்றுமை தேவையா, அது கிடைக்கும். யாசீன் சூராவை ஓதிவிட்டால் திருமணம் நடக்கும். யாசீன் சூராவை ஓதிவிட்டால் குழந்தை பாக்கியம் இருக்கும். நான் சொல்வது ஒன்றும் ஜோசியம் இல்லை, ஏதோ ஜோசியம் பேசல, கணிப்புல சொல்லல, ஹதீஸை பேசுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதே துர்ருல் மன்சூர் தஃசீர் கிதாபில் அருமையான ஒரு தகவல். கரக சயீத் இப்னு ஜுபைர் அலா ரஜுலின் மஜ்னூனின் சூரத்தை யாசின், ஒரு ஆளு பைத்தியத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார். பைத்தியத்துக்கு மருந்து இருக்காங்க, மருந்து இருந்தாங்க கிடையாது. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் என்ன கிடையாது, பைத்தியத்துக்கு மருந்து கிடையாது. அல்லாமா சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மஹுல்லாஹ் பைத்தியத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு யாசீன் சூரா ஓதி அவர் மேல ஊதி துவா செஞ்சாங்க. பரக அந்த ஆளுக்கு பைத்தியம் நீங்கிடுச்சு, பைத்தியம் சரியாயிடுச்சு.
பைத்தியத்தை போல ஒரு தீராத நோய் கிடையாது. சில பேரை பாருங்க, காலமெல்லாம் பைத்தியமாகவே இருப்பாங்க, நல்லா பாதுகாக்க பைத்தியமாகவே மூத்தாவும் போயிடுவாங்க. ஆனால் பைத்தியக்காரங்களுக்கு மறுமையில என்ன கிடையாது? கேள்வி கணக்கு கிடையாது, நரகமும் கிடையாது. அல்லாஹு தஆலா அந்த சோதனையை விட்டு நம்மை பாதுகாப்பாங்க. மட்டுமல்ல, யாசின் சூராவுக்கு இத்தனை சிறப்புகளும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தில் போறார். ரசூலுல்லாஹ் கூட சஹாபாக்கள் போறார். மிஷ்காத் என்ற கிதாபில் இந்த ஹதீஸ் வரும். ரசூலுல்லாஹோட சஹாபாக்கள் போறாங்க. அது ஒரு மாலை நேரம், ஒரு காட்டு பகுதியில் போயிட்டு இருக்கிறார். சாயங்கால நேரம் ஆன உடனே மகரிபை தொழுகணும். ரொம்ப இருட்டா இருக்கு, மழையும் பெய்யுது, மாலை வேலை, காட்டு பகுதி, அத்தோடு மழை பிடிக்கிறது, கடுமையான இருட்டு. எவ்வளோ இருக்குன்னு கேட்டா யார் எங்க நிற்கிறா, அவர் யாரு, இவர் யாரு என்பதை பார்த்து அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கடுமையான இருள் சூழ்ந்த நேரம் அந்த நேரம். அப்பொழுது சஹாபாக்கள்னா ரசூலுல்லாஹ்வை தேடுறாங்க. எதுக்கு தேடுறாங்க? தொழுகைக்கு, மகரிப் தொழுகையை நடத்தணும். அதுக்கு சஹாபாக்கள் நாயகத்தை தேடினாங்க. ரசூலுல்லாஹ் கூட எங்க நிற்கிறாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை. சற்று நேரம் தேடிய பின்பு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்தோம். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் நம்மை காண முடியாம சஹாபாக்கள்லாம் தேடி தவித்து போயிருப்பாங்க, நம்மளை காணலையே என்று நினைச்சு சஹாபாக்கள்லாம் கவலைப்பட்டிருக்கிறாங்க என்பதை சஹாபாக்களுடைய தேடி வாடி போன அந்த முகத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோழர்களே, நீங்களெல்லாம் கவலைப்பட்டதை போல, நீங்களெல்லாம் பயந்ததை போல எனக்கு எந்த ஆபத்தும் வராது, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னு சொன்னா, நான் ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு அமலை செய்கிறேன், அதே அமலை சாயங்காலமும் செய்கிறேன். என்ன அமலு? நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சூறாக்கா குல்ஹுவல்லாஹு அஹத் 3 முறை, குல்அஊது பிரப்பில் ஃபலக் 3 முறை, குல்அஊது பிரப்பின் நாஸ் 3 முறை காலையில ஓதுறோம். இந்த 3 சூறாக்களையும் 3 தடவை. அதே போல மாலையிலையும் ஓதுறோம். இன்ஷா அல்லாஹ் நாமளும் ஓதாதவங்க இன்னையிலேருந்து ஓத ஆரம்பிக்கணும். காலையில நமக்கு சுபூஹ் தொழுகைக்கு பிறகு முதல் வேலை இந்த வேலை தான். சாயங்காலம் மகரிபுக்கு பிறகு முதல் வேலை இந்த வேலை தான். இஹ்லாஸ் 3, சூரத்துல் ஃபலக் 3, குல்அஊது பிரப்பின் நாஸ் 3. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை நான் தினசரி ஓதிட்டு வரேன். அல்லாஹ் என்னை பாதுகாக்கிறான். எதை வச்சு பாதுகாக்கிறான்? படை பலத்தை வச்சா இல்லை, ஆயுத பலத்தை வச்சா இல்லை, உங்களை வச்சா அல்லாஹ் பாதுகாக்கிறான். இந்த 3 சூறா தான் எனக்கு முப்படை. இதுதான் ராணுவ படை, இதுதான் தரப்படை, இதுதான் கடற்படை. இந்த முப்படை, இந்த 3 சூறாக்களை வச்சுட்டா அல்லாஹ் பாதுகாக்கிறான். காலையில ஓதிட்டா சாயங்காலம் வரையணும், சாயங்காலம் ஓதிட்டா காலையில வரையணும். தக்ஃபீக ஹீன தும்சி வஹீன துஸ்பிஹு 3 மர்ராத். காலை மாலை 3 முறை ஓதுங்கள். தக்ஃபீக மின் குல்லி ஷை. அனைத்து வகையான சோதனைகளை விட்டும் இது உன்னை போதுமாக்கி வைக்கும், அனைத்து வகையான ஆபத்துகளை விட்டும் உங்களை பாதுகாக்கும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சூரா ஓதிட்டா இன்னைக்கு முழுக்க அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கு விபத்துல நாம சிக்கிக் கொள்ள மாட்டோம், சோதிக்கப்பட மாட்டோம், சூனியம் பலிக்காது, செய்வனை பலிக்காது, கண்திருஷ்டி பாதிக்காது, யாராலும் நமக்கு தீங்கு நடக்காது, விஷ ஜந்துக்களால பாதிக்கப்பட மாட்டோம், எந்த பிரச்சனையும் வராது, நோய் நொடியால பாதிக்கப்பட மாட்டோம், கவலையால பாதிக்கப்பட மாட்டோம். அல்லாஹ் தஆலா இவ்வளோ பெரிய அமலையெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய அமல்களை வச்சுக்கிட்டு இந்தந்த அமல்களை எல்லாம் நாம செய்யாம எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த அமல்களை எல்லாம் நாம் செய்கின்ற பொழுது ஈமானோடு செய்வதற்கு, மன உறுதியோடு செய்வதற்கு, மன ஓர்மையோடு நிரந்தரமாக தூய உள்ளத்தோடு இந்த அமல்களை எல்லாம் நாம் செய்வதற்கு, இந்த அமல்களுக்கு என்ன பயன்பாடுகள் இன்மை மறுமையிலே உண்டோ அந்த பயன்பாடுகளை எல்லாம் நாம் அடைந்து கொள்வதற்கு.
அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு